நம்ம இப்போ 2025 நடந்த குரூப் ஒரு கொஷின் பார்க்க போகிறோம். தமிழ் கொஷின் என்ன கொஷின்னா, இந்தியாவில் பேசப்படும் மொழியின் எண்ணிக்கை 1300க்கும் மேற்பட்டது. இது நான் கூற்று மாதிரி கேட்டிருக்காங்க. இது எங்கே கேட்டிருக்காங்கன்னா, திராவிட மொழி குடும்பத்தில் 9th புக்கில் இருக்கும். இதோட இந்தியாவில் பேசப்படும் மொழியின் எண்ணிக்கை 1300க்கும் மேற்பட்டது. இது கரெக்ட் தான். இது கரெக்டு. பல கிளை மொழிகளும் இந்தியாவில் பேசப்படுவதால் இந்திய நாடு மொழியும் காட்சி சாலையாக திகழ்கிறது. அதே இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். பல கிளை மொழிகளும் இங்கு பேசப்படுவதால் இந்தியா நாடு மொழிகளின் காட்சியாக திகழ்கிறது என்று சாகித்யலையும் குறிப்பிடுவார். இது கரெக்ட் தான். இது கரெக்டு தான். அது மாதிரிக்க திராவிடம் என்று சொல்லி முதல் குறிப்பிட்டவர் ஹீராஸ் பாரியார். இது தப்பு. ஏன்னா முதலிட்டு குமரிப்பட்டர் தான் வந்திருக்கோம் உங்களுக்கு. அது திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரிப்பட்டர். ஹீராஸ் பாரியார் என்ன சொல்லியிருப்பாரு, தமிழ் தமிழா திராவிடா அப்படின்னு வந்ததாக விளக்கியிருப்பார். அதுதான் ஹீராஸ் பாரியார். இது தப்பு. திராவிட மொழி குடும்பம் பல பறவை நில அடிப்படையில் வகை 3 வகைகளாக பயன்படுத்துன்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். திராவிட மொழி குடும்பங்கள் பறவை நில அடிப்படையில் தென் திராவிட மொழிகள், நடு திராவிட மொழிகள், வட திராவிட மொழி என 3ஆக வகைப்படுத்தியுள்ளதான்னு கேட்டிருப்பாங்க. இதுதான் திராவிட மொழி குடும்பத்தை கேட்ட கொஸ்டின். அதே மாதிரி நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 2024 கேட்டிருப்பாங்க. தமிழ் வடமொழியின் மகள் என்று தனி குடும்பத்துக்குரிய மொழி சமுத்திர கலப்பின்றி அது தனி இயங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என்று கால்விட்டு குறிப்பிட்டிருப்பார். அது 2025லையும் கேட்டிருப்பாங்க. இது 2025 கேட்ட கொஸ்டின் தான். மலையாளம், கன்னடம், தென் திராவிடம், நடு திராவிடம் இது கேட்டிருப்பாங்க.